வேர்வையாக்கி உழைக்கிற நீங்க ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்கீங்க? ஆனா மத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறவங்க மட்டும் எப்படி பெரிய இடத்துக்கு போறான்? உலகம் கெட்டு போச்சா இல்ல நீங்க ஒரு பெரிய விஷயத்த கவனிக்க தவறிட்டீங்களா? இன்னைக்கு இதோட டார்க் சீக்ரெட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முழுசா கேளுங்க. இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க உழைச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த பத்தி தப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. நல்லா படி, கடினமா உழ, உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்ல. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறவங்க இன்னும் லேபரா தான் இருக்காங்க. ஆனா மத்தவங்க உழைப்ப திருடுறவங்களும் தந்திரமா பேசுறவங்களும் தான் முதலாளியா உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்களோட கெட்ட குணம் எல்லாம் கிடையாது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். உழைக்கிறவங்க தோத்து போறதுக்கும் தந்திரசாலிகள் ஜெயிக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த 3 விஷயங்கள் தான் இது. உழைக்கிறவன் தன் வேலையை மட்டும்தான் பார்ப்பான். ஆனா ஒரு தந்திரசாலி தான் வேலை செய்யறதை விட அதை மத்தவங்க கிட்ட எப்படி காட்டணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பான். நீங்க 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறதை விட அதை 10 நிமிஷத்துல மத்தவங்க கிட்ட அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படிங்கறத உங்க வெற்றியை தீர்மானிக்குது. உழைக்கிறவன் மத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்காக தன் நேரத்தை வீணாக்குவான். ஆனா ஜெயிக்கிறவன் தன்னோட லட்சியத்தை அடைய யாரையும் எதற்கும் பயன்படுத்த தயங்கவே மாட்டான். ஏமாத்துறவன்னு நாம சொல்றவங்க நிஜத்துல மத்தவங்களோட உழைப்ப தங்களுக்கு சாதகமா எப்படி மாத்திக்கணும்னு நல்லா தெரிஞ்சவங்க. இவங்க உழைக்க மாட்டாங்க, ஆனா உழைப்ப நிர்வகிப்பாங்க. நீங்க நினைக்கலாம் நான் நேர்மையா இருக்கேன் அது போதும்னு. ஆனா இந்த உலகம் நேர்மையை விட மதிப்பை தான் பார்க்கும். ஒரு கல்லுக்கும் வைரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கல்லு கஷ்டப்பட்டு பாரத்தை தாங்குது, ஆனா வைரம் ஜொலிக்குது. நீங்க கல்லா இருக்க போறீங்களா இல்ல வைரமா ஜொலிக்க போறீங்களா? அடங்கி போறது நேர்மை இல்ல, அது கோழைத்தனம். உங்க திறமைக்கு சரியான விலை கேட்க தெரியலனா கடைசி வரைக்கும் நீங்க யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இனிமே இப்படி பண்ணுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறத நிறுத்திட்டு ஸ்மார்ட்டா உழைங்க. உங்க உழைப்பு உலகம் பாக்குற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுங்க. உதவி கேட்க தயங்காதீங்க. அதே சமயம் உங்களை யாரும் யூஸ் பண்ண விடாதீங்க. தந்திரமா இருக்க கத்துக்கோங்க, ஆனா உங்க நேர்மையை விட்டு கொடுக்காம. இப்போ சொல்லுங்க, இன்னும் அந்த பழைய நல்லவன் வேஷத்தை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட போறீங்களா இல்ல புத்திசாலித்தனமா சிந்திச்சு உங்களுக்கான பல லட்சங்களையோ இல்ல கோடிகளையோ சம்பாதிக்க போறீங்களா? முடிவை நீங்களே எடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தெளிவு பெறுங்க.